ஆண்டவர் இந்த மாதத்தில் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை ரோமருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம். The promise that God gave us for this month is from the book of Romans chapter 11 and verse 36. சகலமும் அவராலும் அவர் மூலமாயும் அவருக்காக இருக்கிறது. For from him and through him and for him are all things. அவருக்கே என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். To him be the glory forever. Amen. இந்த நாளிலும் கூட இந்த வசனத்தின் மூலமாய் ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிற காரியம் என்ன? Even today, what does God want to speak to us from this verse? அவர் மூலமாய் நமக்கு சில காரியங்கள் நடக்க இருக்கிறது. There are many things that will happen through him for us. அவர் மூலமாய் நமக்கு கிடைக்கும் வார்த்தை என்ன, அடையாளம் என்ன, நன்மை என்ன? What are the things that we receive through him and the miracles and the signs that happen through him? இரண்டு வசனங்களை மையமாய் கொண்டு இந்த நாளிலே நாம் தியானிக்க போகிறோம். Keeping two verses as the center of this, we will meditate. பிலிப்பியர் 4:13 சங்கீதம் 33:9 வசனத்தின் அடிப்படையிலே Philippians 4:13 and Psalm 33, we will meditate on this. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things through Christ who strengthens me. சங்கீதம் 33:9 வாசிக்கும் பொழுது அவர் சொல்லாகும் அவர் கட்டளையிட நிற்கும். In Psalm 33 verse 9, we read, at his command everything comes to be, and at his command it stands firm. அவர் மூலமாய் நமக்கு உண்டாகும் இந்த நன்மை என்ன? What are the benefits that we receive through him? முதலாவது, ஆண்டவர் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Firstly, through Christ who strengthens me, I have received the strength to do all things. ஒருவேளை இந்த ஆராதனையிலே கடந்து வந்திருக்கிற தேவ பிள்ளைகளே, Maybe dear children of God who have come here, என்னால நடக்க முடியாது, என்னால யோசிக்க முடியாது, என்னால் செயல்படுத்த முடியாது என்று சொல்லி நினைத்திருக்கலாம். you may be thinking that you cannot walk or you cannot accomplish or do certain things. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் அல்லது தேவனுடைய ஒத்தாசையின் மூலமாய் நாம் எல்லாவற்றையும் ஜெயம் எடுக்க முடியும். But through Jesus Christ and by his strength, we can be victorious over everything. ஆகவே தான் அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதும் பொழுது 4:13 என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. That is why Apostle Paul in Philippians 4:13 says, I can do all things through him who gives me strength. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில எல்லாமே இருந்தாலும், Maybe we have all things in our life, அல்லது இல்லாமல் போனாலும் சரி, or even if we don't have certain things, நம்முடைய வாழ்க்கையில நடக்கிற ஒவ்வொரு காரியமும் அவர் மூலமாய் நடக்கிறது. but all things that happen in our life happens only through him. எப்படி நாம் இதை விளங்கிக் கொள்ள முடியும்? How can we understand this? நம்முடைய வாழ்க்கையில ஒரு குறிப்பிட்ட செயல்படுத்துவதற்கு ஏதுவான ஒரு காரியம் தேவைப்படுகிறது. For us to accomplish certain things, we require certain assistance. ஒரு சின்ன ஒரு உதவி நமக்கு தேவைப்படுகிறது. We require certain kind of help. ஒரு மனுஷனால நடக்க முடியல என்று சொன்னால் அவனுக்கு ஊன்றுகோல் தேவைப்படுகிறது. If a man is unable to walk, he requires crutches to help. அந்த மனுஷன் அப்படி நடக்கும் பொழுது அந்த ஊன்றுகோலின் உதவியால் அவன் என்ன பண்றான், நடக்கிறான் என்று சொல்லப்படுகிறது. And this man walks with the help of these crutches. அதுபோலதான் நாம் இந்த பூமியிலே வாழும் பொழுது கர்த்தருடைய துணையாலும் அல்லது தேவன் மூலமாய் நமக்கு நன்மை உண்டாகிறது என்பதை கர்த்தருடைய பிள்ளைகள் அறிந்து கொள்ள வேண்டும். In a similar way, we as children of God should understand that as we walk on this earth, we depend and rely on the word of God. அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையிலே நாம் இந்த உலகத்திலே ஆவிக்குரிய யுத்தங்கள் உண்டு. In the same time, we also face spiritual battles. இந்த ஆவிக்குரிய யுத்தங்களை நாம் எப்படி பலன் கொள்ள முடியும் என்று சொன்னால், How can we have strength to overcome in these spiritual battles? பவுல் சொல்லுகிறது போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Just like Paul says, I can do all things through him who gives me strength. ஒருவேளை நான் வேதத்தை நேசிக்கலாம், வாசிக்கலாம், ஜெபிக்கலாம், உபவாசிக்கலாம். Maybe we love the word, we read it and we meditate and even fast and pray. தேவனுக்காக கொடுக்கலாம், தேவனுக்காக ஊழியம் செய்யலாம். We may even give and work for the ministry of God. அதனால என்னுடைய காரியங்கள், நான் இப்பொழுது இந்த பூமியிலே வருகிற ஆவிக்குரிய யுத்தங்களை ஜெயம் எடுக்க முடியுமா என்று சொன்னால், So because of all these things, can we overcome the spiritual battles? ஒருபொழுதும் நாம் தனிமையாய் அந்த காரியத்தை ஜெயம் எடுக்க முடியாது. We cannot be overcomers in a single way. அதை வலியுறுத்துவதற்காக தான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் எனக்கு செய்ய பலன் உண்டு. To emphasize this, Apostle Paul says, I can do all things through him who gives me strength. இந்த உலகத்திலே ஒரு சில நேரங்களில் உங்களை புகழலாம். The world may praise you at times. அல்லது ஒரு சில நேரத்தில் உங்களை இகழ்ந்து பேசலாம். Sometimes they may even put you down. ஏளனமாய் பேசலாம், எப்படி வேணாலும் நடந்து கொள்ளலாம். They may tease you and put you down. ஆனால் இந்த காரியங்களிலே நீங்கள்
ஜெயம் எடுக்க வேண்டும் என்று சொன்னால், But if you have to be victorious, அந்த ஆவிக்குரிய யுத்தங்களிலே நீங்கள் வெற்றி பெறுவதற்கு for you to be victorious in your spiritual battles, கர்த்தருடைய பலன் நமக்கு வேணும். we need the strength of the Lord. தேவனுடைய ஒத்தாசை நமக்கு வேணும். We need God's help. அப்பொழுது நாம் சொல்ல வேண்டும், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்ல முடியும். Then we should confess and say that I can do all things through him who gives me strength. எனக்கு எவ்வளவு பெரிய திறமைகள், எவ்வளவு பெரிய ஞானங்கள் இருந்தாலும் அது முடியாத ஒன்று. Even if I am greatly talented and I have great wisdom, ஆனால் தேவனுடைய பலத்தை கொண்டுதான் நான் பிசாசை ஜெயிக்க முடியும். I can only overcome the devil using God's strength. இயேசு கிறிஸ்து தனிமையா இருக்கும் பொழுது சோதனைக்காரன் அவரை சந்திக்க வந்தான். When Jesus was alone, the tempter came to meet him. மூன்று காரியத்தை இயேசுவிடத்தில் வைக்கிறான். He presents three things before Jesus. இந்த கல்லுகளை எல்லாம் நீர் அப்பமாக்கி சாப்பிடும் என்று சொல்லுகிறான். He says, make turn all these stones into bread and eat it. இரண்டாவது சொல்லுகிறான், தாழ நீர் விழும் என்று சொல்லுகிறான். Second, he says, fall down. மூன்றாவது, சாஷ்டாங்கமாய் விழுந்து என்னை பணிந்து கொள்ளும் என்று சொல்லுகிறான். Third, he says, fall prostrate and worship me. இந்த மூன்று காரியம் இயேசு கிறிஸ்துவுக்கு அந்த நேரத்திலே அது சுலபமா இருந்தது. All these three things seemed simple for Jesus at that time. ஒருவேளை அதை அவர் ஒப்பு கொடுத்திருந்தால் கர்த்தருடைய பணிகளை திட்டத்தை அவர் சீக்கிரமாய் செய்திருக்க முடியும் என்று யோசித்திருக்கலாம். He would have thought maybe if he just does all these things, he could have finished the will of the Father soon. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படி செய்யவில்லை. But Jesus did not do so. பிதாவினுடைய சித்தத்திற்கு தன்னை ஒப்பு கொடுக்கும் பொழுது, when he committed himself to the will of the Father, அதை ஜெயம் எடுப்பதற்கு கர்த்தருடைய துணை அவருக்கு தேவைப்பட்டது. Jesus required the strength of the Father to overcome and to be victorious. அவர் வார்த்தையாய் வந்தவர். அவர் சொன்ன வார்த்தை என்ன? He who came as the word said, பிசாசு சொல்லுகிறான், இந்த கல்லுகளை அப்பமாக்கும் என்று சொல்லுகிறான். when the tempter said, turn these stones into bread, மத்தேயு 4:4 வாசிக்கிறோம், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். In Matthew 4:4 we read that Jesus says, man shall not live by bread alone but on every word that comes from the mouth of God. ஆண்டவருடைய வார்த்தையின் மூலமாய் நாம் பிழைக்கிறோம் என்பதை ஆண்டவர் அந்த இடத்திலே வலியுறுத்துகிறார். Jesus emphasizes that we live by the word that comes from the mouth of God. சாட்சியில சொன்னது போலதான், In the testimony they said, உம்முடைய தூதர்கள் நீ கீழே விழுந்து என்று சொன்னால் உம்முடைய தூதர்கள் உம்மை சூழ்ந்து கொண்டு போவார்களே, அல்லது நீ பாதம் கல்லில் இடராதபடி உன்னை ஏந்தி கொண்டு போவார்களே என்று சொல்லி பிசாசான் வசனத்தை கொண்டு சொல்லுகிறான். the devil himself uses the word of God saying that even if you fall down, the angels will bear your feet, that you will not strike your foot against the stone. சில நேரத்துல பிசாசு வசனத்தின் மூலமாய் நம்மோடு இடைப்படும் பொழுது Sometimes when the devil himself uses the word of God and speaks நாம் to ரொம்ப us, கேர்ஃபுல்லா இருக்கணும். we should be very careful. முதல் இயேசு கிறிஸ்து சொன்னாரு, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படும் வார்த்தையினால் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது என்று சொன்னார். First Jesus said, it is written that man shall not live on bread alone but on every word that comes from the mouth of God. இந்த எழுதியிருக்கிறதை பிசாசு அதையே மையமாக வைத்து, devil himself centering around that it is written, பாதம் கல்லில் இடராதபடி அவர்கள் உம்மை கையில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பது எழுதியிருக்கிறது என்று சொன்னான். he again repeats that it is also written that your feet will not strike against a stone. பிசாசுக்கு நம்மளை விட நல்ல வசனம் நல்ல மனப்பாடமா தெரியும். The devil knows from memory the word of God. ஒரு நாள் பிசாசு ஓட்டுறதுக்காக இங்க கொண்டு வந்தாங்க. One day somebody brought a person who was possessed ஒரு by a சில பேருக்கு demon. தெரியும், இங்க செகண்ட் சர்வீஸ் முடிந்த பிறகு Some of you also witnessed it after the second service. 91ஆம் சங்கீதத்தை அப்படியே மனப்பாடமா வாசிக்குது. Could memorize and it could tell every word from Psalm 91. நமக்கே அது ஆச்சரியமா இருக்கும். It was surprising even for us. இங்க பிசாசு அப்படிதான் சொல்றா. 91ஆம் சங்கீதத்துல 12ஆம் வசனத்தை சொல்லுகிறான். The same way the devil says Psalm 91 from this உன் பாதம் கல்லில் இடாதபடி தூதர்கள் தங்கள் கையில ஏந்தி கொண்டு போவார்களே என்று சொல்லி. He says that he will command angels to carry you, that your feet will not strike against the stone. ஆண்டவருக்கு அதுக்கு பதிலடி என்ன கொடுக்கிறாரு? Jesus answers him, உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று எழுதியிருக்கிறதே. it is also written that do not put the Lord your God to test. உபாகமம் 6ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே இது சொல்லப்பட்டிருக்கிறது. It is mentioned in Deuteronomy chapter 6 and verse 16. உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. Do not put your Lord to God to test. மீண்டும் பிசாசு ஆண்டவரிடத்தில் சொல்றான், நீ என்னை பணிந்து கொண்டால் உம்முடைய வார்த்தையின்படி
இந்த பூமியை இந்த ராஜ்யத்தை உனக்கு கொடுப்பேன் என்று சொல்லுகிறான். Again the devil says, if you will bow down and worship me, I will give you all the splendor and this kingdom of the world. ஆண்டவர் சொன்ன வார்த்தை என்னவென்று சொன்னால், உன் தேவனாகிய கர்த்தர் ஒருவருக்கே ஆராதனை செய்வாயாக என்று எழுதியிருக்கிறதே. For it is written, worship the Lord your God and serve him only. அப்பாலே போ சாத்தானே, Away from me Satan. இது எல்லாவற்றையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஜெயம் எடுத்தார்? How did Jesus overcome in all these things? ஆண்டவருடைய வல்லமையின் வார்த்தையினால் ஜெயம் எடுத்தார். Because of the power of the word of God, he became victorious. அவருக்குள்ள வல்லமை இருந்தது, மகிமை இருந்தது, தேவனுடைய அதிகாரம் இருந்தது. He had the power, might and authority of God. ஆனால் என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு என்பதை எப்படி நான் வலியுறுத்த முடியும்? How can I show that I can do all things through Christ who strengthens me? என் தேவனை அல்லது தேவனுடைய வார்த்தையை நான் முன்வைக்கிறேன். I keep the word of God ahead of me. ஆண்டவருடைய வார்த்தையை நாம் முன்னிட்டு வைக்கும் பொழுது நம் நிச்சயம் நமக்கு எதிர்த்து வருகிற இந்த ஸ்பிரிச்சுவல் பேட்டிலை நாம் ஜெயம் எடுக்க முடியும். When we keep the word of God before me, we will be able to overcome all the spiritual battles that come against us. இந்த வசனத்தில் ரெண்டு காரியங்களை ஆண்டவர் உணர்த்துகிறார். Two things God wants to speak to us through this நாம் verse. புரிந்து கொள்ள வேண்டிய ஒன்று, What we should understand is 40 நாள் அவர் உபவாசம் பண்ணின பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. after Jesus fasted for 40 days, he was hungry. அவர் உபவாசிக்கும் பொழுது பிசாசு அவரை சோதிக்கல. The devil did not tempt him when he was fasting. 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். We read in chapter 4 and verse 2. அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமா இருந்த பின்பு, After fasting 40 days and nights, அவருக்கு பசி உண்டாயிற்று. he was hungry. இன்னைக்கு நமக்கு ஃபாஸ்டிங் என்று ஸ்டார்ட் பண்ண அன்னைக்கு முதல் நாளே நமக்கு பசி உண்டாகும். The first day we start fasting, we are hungry. அல்லது நம்ம ஃபாஸ்டிங் நீங்க சொல்லி பாருங்க, அன்னைக்கு தான் உங்களுக்கு சோதனை வரும். But the moment you say about fasting, then there's a lot of temptation. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் ஃபாஸ்டிங்லாம் முடிஞ்ச பிறகு தான் இந்த சோதனையே வருது. But for Jesus, the temptation comes only after fasting. அப்ப கூட அவர் அந்த காரியத்துக்கு பிசாசுக்கு இடம் கொடுக்கல. Even then he did not give place to the devil. ஏன் என்று சொன்னால் அவர் மூலமா எல்லாம் உண்டாக்கப்பட்டிருக்கிறபடியால், Because all things were created through him. அவருடைய வார்த்தையை கொண்டு கர்த்தர் அதை ஜெயம் எடுக்க கிருபை செய்தார். God gave him strength to overcome it through using his word. இரண்டாவது இந்த இடத்திலே மறைமுகமாய் சொல்லப்பட்டிருக்கிற ஒன்று, Second hidden truth here is, முதல் வசனத்திலே வாசிக்கிறோம். in verse 1 we read, இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்தரத்திற்கு கொண்டு போகப்பட்டார். Then Jesus was led by the Spirit into the wilderness to be tempted by the devil. ஆவியானவர் தான் வனாந்தரத்துக்கு கொண்டு போனார். The Spirit of God led him into the நம்ம wilderness. சில நேரத்தில் நம்மளே போயிட்டு நம்ம சோதனைக்கு உட்படுத்தி விட்டோம் என்று சொல்லப்படுவோம். Sometimes we ourselves say that we put ourselves into a situation ஆனால் like that. ஆவியானவரே நம்மை சில நேரங்களுக்குள்ளே சோதனைக்குள்ளே கொண்டு போகும் பொழுது, But sometimes when the Spirit himself leads us into நிச்சயம் அந்த சோதனையை நம்மால் ஜெயம் எடுக்க முடியும். assuredly you will be able to overcome that நாம் temptation. அந்த ஆவிக்குரிய யுத்தங்களில் ஜெயம் எடுக்க முடியும். We can be overcomers in those spiritual battles. ஆகவேதான் பவுல் சொல்கிறார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. That is why Paul says, I can do all things through him who strengthens me. ஒருவேளை நான் தனிப்பட்ட முறையில் ஜெபிக்கிறதுனால, ஊழியம் செய்கிறதுனால, தேவனுக்காக நான் பிரயாசப்படுகிறதுனால அந்த பலனை கொண்டு என்னால் செய்ய முடியுமா? Can I do it because I pray alone and spend time and do ministry for God? அப்படி செய்ய முடியாது. I cannot do it alone. ஆகிலும் என் தேவனுடைய பலத்தை கொண்டுதான் நான் இதை செய்ய முடியும். Yet I can do all this only using the strength of God. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லும் பொழுது, When Apostle Peter says, என்னிடத்திலே வெள்ளியும் இல்லை, என்னிடத்திலே பொன்னும் இல்லை, silver and gold have I none, ஒன்று என்னிடத்தில் இருக்கிறது. but I have one thing. அந்த வசனத்திலே நாம் அழகாய் வாசிக்க தெரியும். When we read this passage, it says, அப்போஸ்தலர் 3ஆம் அதிகாரம் 6-7 வசனங்களை வாசிங்கள். Acts chapter 3 verse 6 and 7, என்னிடத்தில் உள்ளதை உனக்கு தருகிறேன். I give you what I have. அப்ப என்னிடத்துல என்ன இருக்கிறது? What do I have with me? தேவனுடைய பலன் எனக்குள்ள இருக்கிறது. I have the strength of God. தேவனுடைய வல்லமை எனக்கு இருக்கிறது. I have the power of God in me. அப்படி இருந்தும் Even when I have it, அங்கே பேதுரு சொல்லுகிறார், என்னுடைய பலத்தினால எழுந்து நட என்று சொல்லவில்லை. Peter did not say, because of my strength rise up and walk. என்னிடத்தில் இருக்கிற ஒரு காரியம் என்ன? What is the one thing I have? அந்த தேவ வல்லமையை கொண்டு அவருடைய நாமத்தின் மூலமாக நான் உனக்கு சுகம் கொடுக்கிறேன். Because of the power of God that is within me, and in his
Jesus name I give you healing. நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட என்று சொல்லி அவன் கையை பிடித்து தூக்குகிறான். Peter stretches out his hand and says, in the name of Jesus of Christ of Nazareth, walk. ஆண்டவரே, இன்று நான் ஆண்டவரே உம்முடைய நாமத்தை கொண்டு நான் ஜெயம் எடுக்க வேண்டும். Lord, I should be victorious using your name. யாரும் அந்த நேரத்தில் நசரனாகிய இயேசு என்று குறிப்பிடவில்லை. Nobody mentions this name as the name of Jesus as in அவருடைய Christ of சீஷர்களை Nazareth. ஒருவர் பேதுரு இதை பயன்படுத்துகிறார். But only Peter uses this. ஏனென்று சொன்னால் ஏதோ ஒரு நாமத்தை சொல்லி அங்கே அவர் அந்த இடத்துல ஜெயம் கொடுப்பதற்காக அவர் சொல்லவில்லை. Not just use some name. Peter did not say this. இயேசு என்று சொல்லும் பொழுது When they say Jesus, அங்கே அநேக இயேசு நிறைந்த நாமம் உள்ளவர்கள் இருந்தார்கள். there were many people who were also called as Jesus. ஆனால் குறிப்பிட்டு நசரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் என்று சொல்லும் பொழுது But when he specifically mentions in the name of Jesus Christ of Nazareth, அவர் மூலமாய் தான் இந்த அற்புதம் நடந்தது என்பதை வலியுறுத்துவதற்காக பேதுரு சொல்லுகிறார். to emphasize that this miracle happened only through him. ஒருவேளை நிறைய பேர் சொல்லலாம், நான் தான் கிறிஸ்து அப்படின்னு சொல்லலாம், Many people can proclaim that நான் they தான் are இயேசு Christ. என்று சொல்லலாம். I am Jesus. ஆனால் நசரனாகிய இயேசுவின் மூலமாய் தான் இந்த அற்புதம் நடந்தது என்பதை அங்கே வலியுறுத்துவதற்காக பேதுரு அதை சொல்லுகிறார். But Peter, to emphasize that this miracle happened only because of the name of Jesus Christ of Nazareth, he says this. ஏன் என்று சொன்னால் இதற்கு முன்பு அதிகாரம் 2 அதிகாரம் 43 வசனத்திலே வாசிக்கும் பொழுது Because when we read in chapter 2 and verse 43, பேதுருவின் மூலமாய் அநேக அற்புதங்கள் அடையாளங்கள் நடைபெற்றது. many miracles and wonders happened through Peter. அநேகர் ரட்சிக்கப்பட்டார்கள். Many people were saved. அப்போ ரட்சிக்கப்பட்டு அநேகர் அற்புத அடையாளம் பெற்ற உடனே As soon as many people were saved and people received miracles, என்னுடைய நாமத்தினாலோ அல்லது என்னுடைய பலத்தினாலோ நீ எழுந்திருப்பாய் என்று சொல்லப்படவில்லை. he did not say because of my strength or my name rise up and walk. அங்க இருக்கிறவங்க எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும், தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக For everybody surrounding him to witness and to know. அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்லுகிறார், The Apostle Peter says, நசரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே நீ எழுந்து நட. in the name of Jesus Christ of Nazareth, rise up and walk. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. Through Christ who strengthens me, I can do all things. நான் ஒருபொழுதும் எந்த சூழ்நிலையிலும் என்னை நான் உயர்த்தி கொள்ள கூடாது. I should not exalt myself in any என் situation. தேவன் என்னை பயன்படுத்தும் ஒரு கருவியாய் வைக்கிறார். God has willed that he should use me as an instrument. அந்த நேரத்திலும் கூட என் தேவனுடைய நாமத்தை சொல்லி தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். Even in that situation, we should exalt the name of God. இரண்டாவது ஆண்டவருடைய மூலமாய் நமக்கு கிடைக்கிற, அவர் மூலமாய் கிடைக்கிற நன்மை என்ன? The second benefit that we receive through him is, சங்கீதம் 33:9 வாசிக்கிறோம். we read in Psalm 33 verse 9, அவர் சொல்ல ஆகும். it comes to be because of he spoke. அவர் சொல்ல ஆகும். For he spoke and it came to be. அவர் என்ன சொன்னாலும் நடக்கும். Whatever he says will happen. இன்னைக்கு நம்ம சொன்னா நடக்குமா? Will it happen because we say so? வீட்ல நம்ம எதனா சொன்னா கூட நடக்காது. Even if we say something in our homes, it doesn't happen. அல்லது எந்த இடத்துல போனாலும் எந்த அதிகாரத்தை நீங்க பயன்படுத்த முடியாது. Wherever you go, you cannot use your authority. ஆனால் ஆண்டவர் அவர் சொன்னால் நடக்கும். But when God speaks, it will happen. லாசருவே வா என்று சொன்னார். He called Lazarus, come forth. அவர் சொன்னால் ஆகும் என்பதனால்தான் மரித்த லாசரு வெளியே வந்தான். Because it will happen when he speaks, the dead Lazarus rose back to life. யாவிரு மகள் மரித்து கிடக்கிறாள். When Jairus' daughter was dead, ஆண்டவர் சொல்லுகிறார் தலித்தாகுமி என்று சொல்லுகிறார். Jesus calls her Talitha Kumi. எழுந்திரு என்று சொன்னார். He said, rise up. அவர் சொல்ல ஆகும். For he spoke and it will எப்படி be. ஆகும்? உயிரோடு எழும்பினாள். What will happen? She will rise back to life. எப்பத்தா என்று சொன்னார். He called forth உன் Ephphatha. கண்கள் திறக்கப்படுவதாக என்று சொன்னார். He said, let your eyes be அவர் open. சொன்னால் ஆகும். For he speaks and it will என்று happen. சொன்னால் அவரிடத்தில் வல்லமை உண்டு. Because there is power. அவர் மூலமாய் ஆகும் என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். For through him it will happen. அந்த ஸ்திரீக்கு ஆண்டவர் உன் விசுவாசத்தின்படியே உனக்கு ஆக கடவது. Jesus looked at the woman and said, according to your faith be it unto இன்னைக்கு you. ஆண்டவர் உங்களுக்காக என்ன சொல்லுகிறாரோ அதன்படி ஆகும். Today whatever God says according to your faith, let it be unto you. தன்னுடைய பிள்ளைகளுக்காக அவர் என்னென்ன காரியங்களை குறித்து வைத்திருக்கிறாரோ இப்பொழுது குறித்து கொள்ளுங்கள். கர்த்தர் அவர் சொன்னபடியே உங்கள் வாழ்க்கையில நடக்கும்.
whatever God has purposed in your life, according to His will and according to what He speaks, it will happen. அவர் சிலுவையிலே அறைந்திருக்கும் பொழுது When Jesus was crucified, ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார், He looks at the people and says, பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொன்னார். Father, forgive them. அவர் சொல்ல ஆகும் என்பதினாலே Because when it will happen, when He அங்கு speaks, கூடியிருந்த ஜனங்கள் எல்லாரும் மன்னிப்பை பெற்றுக்கொண்டார்கள். all the people surrounding Him received forgiveness. சீஷர்களுக்கு சொல்லுகிறார், ஜாடிகளிலே தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொல்லுகிறார். He told the disciples to fill the jars with water. அடுத்தது வேலைக்காரர்களுக்கு சொல்லுகிறார், இப்பொழுது அந்த தண்ணீரை மொண்டு போய் கொடுங்கள் என்று சொல்லுகிறார். He told the servants, take the water and give it to the people. அவர் சொல்ல ஆகும். For He speaks and it will ருசி be. உள்ள திராட்சரசமாய் கர்த்தர் மாற்றினார். God turned it into a tasty இன்னைக்கு wine. உங்க வாழ்க்கையில நம்முடைய ஜீவியத்திலே அவர் என்னென்ன காரியங்களை சொல்ல அவர் பிரயாசப்பட்டிருக்கிறாரோ அதை சொல்லும் பொழுது அப்படியே நடக்கும். Even in our lives, whatever He speaks, it will happen and it will come to be. கர்த்தர் ஆபிரகாமை அழைத்த பொழுது, When God called Abraham, உன் இனத்தை பெரிதாக்குவேன், I will multiply your tribe. உன்னை நான் ஆசீர்வாதமாய் வைப்பேன், I will keep you as a blessing. ஆனால் அதன் பிறகு உன்னுடைய சந்ததி 4 தலைமுறை வரைக்கும் அந்நிய தேசத்திலே அடிமையா இருக்கும் என்று சொன்னார். But after 4 generations, your generation will be bound in slavery. அதன் பின்பு அந்த ஜாதிகள் பெரிதாகின பிறகு அவர்கள் பொன்னோடும் வெள்ளியோடும் மிகுந்த ஆஸ்திகளோடும் திரும்பி வருவார் என்று சொன்னார். But after that, and after they multiply in great numbers, they will come back with silver and gold. அவர் சொல்ல ஆகும். For when He speaks, it will happen. 4 ஜெனரேஷனுக்கு 4 தலைமுறைக்கு முன்பாக சொன்னதை Whatever He said before 4 generations, அப்படியே கர்த்தர் அதை நடத்தி காட்டினார். God fulfilled whatever He said. தாவீதுக்கு சொன்னார், உனக்கு நித்திய உடன்படிக்கையை நான் ஏற்படுத்தியிருக்கிறேன். To David He said, I have made an eternal covenant with you. 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 10 16 வசனங்கள் வரைக்கும் வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், தம்முடைய ஜனத்திற்கு அவர்கள் அலையாமலும் திரியாமலும் அல்லது அவர்கள் வாழ்க்கையில சிறுமைப்படுத்தின காரியங்கள் இனி அவர்கள் வாழ்க்கையில ஏற்படாதபடிக்கு God says that they will not be disturbed and they will not be wanderers or oppressed. உன்னுடைய எல்லா சத்துருக்களை உன்னை நீக்கலாக்கி இளைப்பாறுதல் பண்ணினேன் என்று சொல்லுகிறார். I will give you rest from all your enemies. இப்பொழுதும் கர்த்தர் உனக்கு வீட்டை உண்டு பண்ணுவார் என்று சொன்னார். Now, even now God will establish a house for you. உன் நாட்கள் நிறைவேறி உன் பிதாக்களோடு நித்திரை பண்ணும் பொழுது நான் உனக்கு பின் உன் கற்பப்பிறப்பாகிய உன் சந்ததியை எழும்ப பண்ணுவேன் என்று சொன்னார். I will raise up an offspring to succeed your kingdom. அவன் என் நாமத்திற்கென்று ஒரு ஆலயத்தை கட்டுவான் என்று சொன்னார். He will build a house for my name. உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன் என்று சொன்னார். I will not take my love away from him just as I did from Saul. அவர் சொல்ல ஆகும். Whatever he commands will be. இது தாவீதுக்கு கர்த்தர் சொன்னார். This God told David. சாமுவேல் அதை உணர்ந்து சொல்லும் பொழுது, When Samuel understanding this says, 1 ராஜாக்கள் 8ஆம் அதிகாரம் 1 Kings chapter 8, 22ஆம் வசனத்திலிருந்து பார்க்கிறோம். from verse 28 we see, அன்று தாவீதுக்கு சொன்னார், உடன்படிக்கையும் கிருபையை நான் காத்து வருவேன் என்று சொன்னார். God said, I will keep my covenant of love with you. அவர் சொல்ல ஆகும். According to what he says it will அதே நிலையை கர்த்தர் சாலமோனுடைய நாட்களில் ஏற்படுத்தினார். be. The same situation God established in the days of Solomon. 55ஆம் வசனத்திலே வாசிக்கிறோம். In verse 55 we read, அவன் நின்று இஸ்ரவேல் சபைக்கு எல்லாருக்கும் முன்பாக உரத்த சத்தத்தோடு சொன்ன வார்த்தை, he stood and blessed in the front of the whole assembly of Israel. தாம் வாக்குத்தத்தம் பண்ணினபடி எல்லாம் தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to the Lord who has given rest to his people of Israel just as he has promised. அவர் தம்முடைய தாசனாகிய மோசேயை கொண்டு சொன்ன அவருடைய நல் வார்த்தைகள் எல்லாம் ஒரு வார்த்தையினாலும் தவறி போகவில்லை என்று சொன்னார். He said, not one of his word has failed according to the good promises he gave his servant Moses. நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நம்மை கைவிடாமலும் நம்மை நெகிழ விடாமலும் அவர் தம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல அவர் நம்மோடு கூட இருக்கிறார். He is also with us just like he never left or forsaked our ancestors. ஆண்டவர் அன்று தாவீது சொன்னதை சாலமோன் நன்றி இருதயத்தோடு சொல்லுகிறதை பார்க்கிறோம். We see that Solomon with a grateful heart says what God promised David. காரணம் அவர் சொல்ல ஆகும். Because whatever he says will be. இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கையில நீர் என்னென்னலாம் சொல்ல திட்டம் வைத்திருக்கிறார் அதை சொல்லும் ஆண்டவரே. Whatever you want to speak over my life, அது அப்படியே நடக்கும் ஆண்டவரே. it will happen according to your word. அப்படி நடக்க போகிறதற்காக கரங்களை உயர்த்தி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணும்படி கேட்கிறேன். Amen. Thank you, Lord. இரண்டாவது அந்த வசனத்திலே பார்க்கிறோம். Secondly, we see in this verse, 33:9 சங்கீதம்,
Psalm 33 and verse 9. அவர் கட்டளையிட நிற்கும். According to his command it will stand அவர் firm. சொல்லும்போது எப்படி ஆகிறதோ Just like when he speaks it happens. அதே போல அவர் கட்டளையிடும் பொழுது அப்படியே நிற்கும். According to his command it will also stand நம்முடைய firm. வாழ்க்கையில பொங்கி வருகிற அலைகளை அவர் அடக்கும் தேவனாய் இருக்கிறார். He is a God who quietens the storms that come against us. அல்லது பொங்கி வருகிற பிசாசின் காரியங்களை அவர் அதட்டி போடும் தேவனாய் இருக்கிறார். He is a God who suppresses the raging works of the devil that comes against us. இயேசு கிறிஸ்துவும் சீஷரும் படகிலே பிரயாணம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது When Jesus was journeying with his disciples, மத்தேயு 9 அதிகாரம் 24 லிருந்து 26 வசனங்கள் வரை பார்க்கும் பொழுது when we read in Matthew chapter 9 verse 24, ஐயரே onwards, நாங்கள் மடிந்து போகிறோம் என்று சொன்னார். Lord, we're going to die, they said. அற்ப விசுவாசிகளே என்று சொல்லிவிட்டு When Jesus to call them, O ye of little faith, அவர் காற்றையும் கடலையும் பார்த்து அதட்டினார். he commanded, he quietened the storm. இறையாதே அமைதலாயிரு என்று சொன்னார். Be still, he said. அவர் கட்டளையிட நிற்கும். According to his command it will stand இன்னைக்கு firm. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் சரி அதை நிற்பதற்கு அவர் மூலமாய் ஆகும் என்பதை கர்த்தர் நமக்கு வலியுறுத்துகிறார். God wants to emphasize no matter how great a raging storm that comes in our lives, it will quieten through him. மார்க் 9 அதிகாரம் 25 வசனத்திலே Mark chapter 9 verse 20. ஒரு தகப்பன் தன் பிள்ளை மகனை கொண்டு வந்து இயேசுவிடத்திலே ஒப்பு கொடுக்கிறார். A father brings his child to Jesus. அநேக தரம் அது தீயிலும் தள்ளினும் அவனை தள்ளுகிறது. This spirit has been tormenting him. நீர் ஏதாகிலும் செய்ய கூடுமானால் என் குமாரனை குணமாக்கும் என்று சொல்லுகிறார். He pleads, if you can do anything, please heal my son. ஆண்டவர் சொல்றார், நீ விசுவாசித்தால் கூடும் என்று சொல்லுகிறார். Jesus tells him, if you believe, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் ஆகும் என்று சொன்னார். he said all things are possible for one who believes. அதுவரைக்கும் அலைக்கலைத்து கொண்டிருந்த அந்த ஆவியை பார்த்து ஆண்டவர் சொன்னார். Till then what the spirit that was tormenting the child, அந்த ஆவியை அதட்டினார். Jesus commanded that spirit. 25 வசனத்திலே வாசிக்கிறோம். We read in verse 25. ஊமையான செவிடுமான ஆவியை இவனை விட்டு வெளியே போ என்று சொன்னார். Jesus rebuked the spirit, the deaf and the mute வேற spirit. எங்கேயும் போக கூடாது, இவனை விட்டு வெளியே போ என்று அதட்டினார். He commanded it to come out of him. அவர் கட்டளையிடும் பொழுது நிற்கும். At his command it will stand. அவர் கட்டளையிடும் பொழுது பிசாசுகள் நடுங்கி ஓடும். At his command the devils will shake and இன்னைக்கு tremble. நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் சரி, No matter how great a storm in எவ்வளவு our பெரிய lives, பிசாசுனுடைய எதிர்ப்பு நம்மை சூழ வந்தாலும் சரி, how great an opposition by the devil comes அவர் against us, மூலமாய் நடக்கும் நிற்கும். through him everything will happen and will stand. ஆண்டவரே, நீர் எங்கள் வாழ்க்கையில ஒரு வார்த்தை சொன்னால் போதும், அது அப்படியே ஆகும். ஆண்டவரே, Lord, if you speak a word in our lives, it will happen accordingly. அப்போஸ்தலனாகிய பவுல் The apostle Paul, ஊழியம் செய்கிற நாட்களிலே when he was ministering, ஒரு குறி சொல்லுகிற ஆவி பிடித்த ஒரு சகோதரி இருந்தார். there was a woman who was possessed by a witchcraft spirit. அநேகரை ஏமாற்றி கொண்டிருந்த அந்த ஆவி, The spirit which was deceiving many people. அப்போஸ்தலர் 16:16 வாசிக்கிறோம். We read in Acts chapter அந்த ஆவியை பார்த்து அதட்டினார். he commanded and rebuked that evil ஆண்டவருடைய spirit. நாமத்தினால் அதட்டின பொழுது When he rebuked that evil spirit, அந்த ஆவி அவளை விட்டு விலகி போனது. the spirit left her. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவரே கர்த்தாவே, எங்களை சுற்றி இருக்கிற எவ்வளவு பெரிய புயலோ எவ்வளவு பெரிய பிசாசினுடைய எதிர் வல்லமையா இருந்தாலும், No matter what great storm or opposition of the devils that surrounds our lives, மூலமாய் அது ஆகும். ஆண்டவரே, through you, Lord, it will happen. என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. I can do all things through Christ who strengthens me. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். When he speaks, it will be an at his அவர் command, it will மூலமாய் எனக்கு நன்மை உண்டாகிறது. stand. Through him I will receive goodness. எனக்கு அப்படி நடக்கும் பொழுது When it happens to me நான் accordingly, என்ன செய்ய வேண்டும் ஆண்டவரே? what should I do, Lord? முதலாவது ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிற ஒன்று, First, what God expects from us, அவருடைய வார்த்தையை முன்னிறுத்த வேண்டும். we should keep the word of God in front of us. ஆவியானவருடைய நடத்துதலுக்கு நம்மை ஒப்புக் கொடுக்க வேண்டும். We should surrender ourselves to the leading of the இயேசு Holy கிறிஸ்து Spirit. அதிக வல்லமை நிறைந்தவரா இருந்தாலும் கூட Even though Jesus was filled with the power of God, ஆண்டவருடைய வார்த்தையை முன்னிட்டு சொன்னார். he kept the word of God before him. எழுதியிருக்கிறதே, It is written, மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, man shall not live by bread alone, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையிலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. but he will live by every word that comes from the mouth of God. இன்னைக்கு வார்த்தையை முதற்கொண்டு நீங்கள் செய்வீர்கள் என்று சொன்னால், Today, if you keep the word ahead of you and do everything, அந்த வார்த்தையின் மூலமாய் நீங்கள் ஜெயம் எடுக்க முடியும். you will be victorious through this word. இந்த உலகத்தில் வருகிற எல்லா ஆவிக்குரிய யுத்தங்களை ஜெயம் எடுப்பதற்கு வசனத்தின் மூலமாகவே நாம் ஜெயம் எடுக்க முடியும். You will be able to overcome all the spiritual battles through the word. சென்னை கொட்டிவாக்கம் ஏஜி சபையின் ஆராதனை நேரங்கள். ஞாயிறு ஆராதனைகள். முதல் ஆராதனை காலை 7 மணி முதல் 9 மணி வரை. இரண்டாம் ஆராதனை காலை 9:30 முதல் 11:30 வரை. மாலை ஆராதனை மாலை 6 மணி முதல் 7:15 மணி வரை. செவ்வாய்க்கிழமை தோறும்
சங்கிலி ஜெபம் காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரையில். சனிக்கிழமைகளில் உபவாச ஜெபம் காலை 11 மணி முதல் பிற்பகல் 12-15 மணி வரையிலும். அன்பானவர்களே, இந்த சபை ஆராதனைகளில் நீங்கள் பங்கு பெறுங்கள். தேவ ஆசீர்வாதங்களை பெற்று மகிழுங்கள். மேலும் விவரங்களுக்கு கொட்டிவாக்கம் ஏஜி சபை எண் 2/18 காமராஜர் சாலை, கொட்டிவாக்கம், சென்னை 41